ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெகல் ஸ்டடி சென்டர். இந்த செஷன் நம்ம என்ன பார்க்குறோம்னா, குரூப் 2A மெயின்ஸ் 2025ஓட கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். நமக்கு நல்லாவே தெரியும், சிலபஸில் எந்த யூனிட்ல இருந்து எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா, கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக தான் பார்க்கப்படுது. அதே அளவு தான் வந்து நமக்கு 2025 2A மெயின்ஸ்லேயே கேட்டிருக்காங்க, 2 மெயின்ஸ்லேயே அதே தான் கேட்டிருக்காங்க. பட் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பாலிட்டியில் எவ்வளோ கேட்டிருக்காங்க, அட்மின்ல எவ்வளோ கேட்டிருக்காங்க, சயின்ஸ்ல எவ்வளோ கேட்டிருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம இந்த அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி தமிழ்லயே நமக்கு தெரியும், தமிழோ இங்கிலீஷோ கிராமர் பார்ட்ல 60 கொஸ்டின், ரீசனிங் பார்ட்ல 40 கொஸ்டின். சரிங்களா? ஸோ டோட்டலா 200 கொஸ்டின்ஸ் வருது. நம்ம இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே. இந்த கொஸ்டின்ஸ்ல டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல எவ்வளோ எது எதுல இருந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ டைரக்ட் கொஸ்டின் ஒன் லைனர்ல இப்போ வந்து எம்ஆர்டிபி 1969 எந்த வருஷம் நீக்குனாங்க அப்படின்னா 1991. இந்த மாதிரி டைரக்டா ஒன்லைனர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 32 கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, அப்போ டைரக்ட் கொஸ்டின் அதிகமாக வந்திருக்கு. ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், அதாவது ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது கரெக்ட் எது தப்பு அந்த மாதிரி கொஸ்டின் ஒரு 24 வந்திருக்கு. பேர் கொஸ்டின், எந்த பேர் வந்து கரெக்ட் எந்த பேர் வந்து தப்பு இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. அப்புறம் நம்பர் ஆஃப் பேர் எது கரெக்ட் இந்த மாதிரி பேர் கொஸ்டின் 12 வந்திருக்கு. அசஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் கொஸ்டின் ஒரு 11 கொஸ்டின் வந்திருக்கு. மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கேட்டிருக்காங்க. குரோனாலஜி ஆர்டர்ஸ் இதுல எல்லாம் வந்து ஒரு 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இப்போ நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுல என்ன இந்த ஜிஎஸ் பார்ட்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இதே வர ஜியோகிராஃபில 15 கொஸ்டின்னா அவ்வளோதான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுல நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணி பார்க்கலாம். இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில இருந்து 6 கொஸ்டின் வந்திருக்கு. திராவிட இயக்கம் படிப்பீங்க இல்லையா? டிராவிடன் மூவ்மெண்ட் அதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சொசைட்டில பார்த்தீங்கன்னா 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப மாடர்ன் ஹிஸ்ட்ரியில அதிகமான வெயிட்டேஜ் குடுத்துருக்காங்க. டோட்டலா நமக்கு 20 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. மாடர்ன் ஹிஸ்ட்ரியில அதிகமா வெயிட்டேஜ் குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம முதல்ல அத முடிச்சுட்டு அதுக்கு டெஸ்ட் நம்ம வந்து போடலாம். ஓகேங்களா? அதுபடி தான் நம்ம ஷெட்யூல் எப்பவுமே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, திருக்குறள். திருக்குறள் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரிலிம்ஸ்க்கு குடுத்த வெயிட்டேஜ் வந்து நமக்கு மெயின்ஸ்க்கு குடுக்கல. தமிழ் சொசைட்டில நமக்கு திருக்குறள் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. 2 கொஸ்டின் தான் திருக்குறள்ல வந்து கேட்டிருக்காங்க. அதனால அடுத்த டைம் இதே அளவு கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. மொத்தத்துல மாடர்ன் ஹிஸ்டரி, தமிழ் சொசைட்டி 2 சேர்த்து 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 2025ல திருக்குறள் 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. லிட்ரேச்சர் பார்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியம் இதுல பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தமிழ் சொசைட்டீஸ்ல வந்து 9 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. பாலிட்டியில பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின். அதுல கான்ஸ்டிடியூஷன் பேஸ்ல வந்து 12 கொஸ்டின் வருது. அரசியலமைப்பு தொடர்பா 12 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுலயே ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 10லயே பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி அமைப்பு பத்தி, இந்த பஞ்சாயத்து சிஸ்டம் பத்தி, பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் பத்தி 4 கொஸ்டின் இடம்பெற்றிருக்கு. அப்ப அந்த 10 ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்ம முழுசும் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் என்ன அப்படின்னா, இந்த உள்ளாட்சி அமைப்புகள், அதுக்கு போட்ட கமிட்டிஸ் இதற்கு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்புறம் வந்து நமக்கு கலெக்டர்ஸ் இவங்களோட ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபங்க்ஷன், செக்ரட்டரியேட் இது எல்லாமே வந்து படிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கவர்னன்ஸ். கவர்னன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 7 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட் இனிஷியேஷன் எல்லாத்தையும் சேர்த்து தான் மின்னாளுகை அப்படிங்கறக்குள்ள 7 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் பாலிட்டியில வந்து நமக்கு பிரிச்சு கேட்டிருக்காங்க. ஓகே. சயின்ஸ் அண்ட் டெக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா தனியாவே நம்ம யூனிட்டுக்கு டெஸ்ட் வச்சோம். இது ஓரளவு பாதி பாதி கேட்பாங்க. இல்ல 10 5ஆவது கேட்பாங்க அப்படின்னு நாங்க அசம்ப்ஷன் பண்ணியிருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. சயின்ஸ்ல தான் 14 கொஸ்டின் வந்திருக்கு. அப்போ இந்த அளவு வெயிட்டேஜ் தான் குடுக்குறாங்க. அப்போ ஓரளவு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நம்ம படிக்கலாம். ஓகே. அடுத்தது தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு எக்கனாமில பொறுத்தவரையில் 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுலயுமே பட்ஜெட் பேஸ்ல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த 2026க்கு எந்த எக்ஸாம்க்கு படிச்சாலும் நம்ம இந்த பட்ஜெட்டும் போன பட்ஜெட்டை கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். பட்ஜெட்ல இருந்து பாருங்க எப்பவுமே கொஸ்டின் வந்துட்டே தான் இருக்கு. 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஈஸியா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற கொஸ்டின் தான் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து சோஷியல் இஷ்யூஸ்ல பார்த்தீங்கன்னா, 12 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுலயுமே விமென்ஸ் இது நமக்கு தெரியும் இல்லையா? விமன் சில்ட்ரன்ஸ் ரிலேட்டட் ஆறது தான் ரொம்ப அதிகமா வெயிட்டேஜ் குடுக்குறாங்கன்னு. அதிலிருந்து 5 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப நம்ம இனி தமிழ்நாடு எக்கனாமி டாபிக், சோஷியல் இஷ்யூ டாபிக் எடுக்கும்போது இதுக்கெல்லாம் நம்ம பிரியாரிட்டி குடுத்து படிச்சுக்கலாம். எல்லாமே படிக்கணும். பட் நம்ம இதுக்கு பிரியாரிட்டி குடுத்து படிச்சுக்கணும். அடுத்தது ஜியோகிராஃபி, என்விரான்மென்ட் இது நமக்கு நல்லாவே தெரிஞ்சதா என்விரான்மென்ட்ல இருந்து அதிகமான கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு என்விரான்மென்ட்ல இருந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட்ல இருந்து டெஃபினட்டா 1 ஆர் 2 வரும். நம்ம பிரெடிக்ட் பண்ணது தான். ஸோ அந்த அளவு 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஜியோகிராஃபி பொறுத்து 7 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த மாரி கிராமர் டாபிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் இங்கிலீஷ்க்கு என்னென்ன குடுத்துருக்காங்க
அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். சரிங்களா? கொஸ்டின் டேக்ல இருந்து 3 கொஸ்டின் வந்திருக்கு. கரெக்ட் டென்ஸ்ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. வாய்ஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கொஸ்டின் வந்திருக்கு. இதுதான். ஓகே. அடுத்து தமிழுக்கு போகலாம். தமிழ் பார்த்தாவே வந்து நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்லாம் கொந்தளிக்க தான் செய்வீங்க. ஏன்னா ஒரு 20 கொஸ்டின் பக்கம் அவுட் ஆஃப்ல வந்திருக்கு. அது எங்கேயுமே கிடையாது. நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா, ஓல்ட் எடிஷன் சிறப்பு தமிழ்ல 12ல இருந்து கேட்டிருக்காங்க. அனதர் திங் இப்ப நம்ம காலேஜஸ்லாம் படிச்சோம் இல்லைங்களா? பிஎஸ்சி, பிஏ படிச்சிருப்போம். எப்ப இருந்தாலும் ஒரு பேப்பர் வந்து நம்ம தமிழ் எழுதுவோம் இல்லைங்களா? அதுல அப்படியே செஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு இருக்க பாடத்திட்டமா இருந்திருக்கு. ஓகே. அதனால தான் நம்ம புக்ல அது எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இத பாருங்க. பொருத்துதல், பொருத்தமான நூலாசிரியர் எல்லாம் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது சான்றோர், அடைமொழியால் குறிக்கப்படும் பொருளையும் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிரித்தெழுதுகள்ல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிரித்தெழுதுகளையும் சம்டைம் ட்விஸ்ட் ரொம்பவுமே வச்சர்றாங்க. அதனால புணர்ச்சி விதியெல்லாம் நம்ம கரெக்ட்டா வந்து படிக்கணும். ஸோ அதனால புணர்ச்சி விதிகளுக்குன்னே ஒரு 3 கிளாஸ் வந்து ஒதுக்கியிருக்கோம் இந்த பேட்ச்ல. நான் பேட்ச் டீட்டெயில் பின்னாடி சொல்றேன். அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. இதுல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ் வந்து எவ்வளோ எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? பழமொழிகள் வந்து 3 கொஸ்டின். அந்த 3 கொஸ்டினுமே எங்கிருந்து கேட்டிருக்காங்க? ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகே. புக்ல இருந்து அதிகமா கேட்கப்படவில்லை. அதுவும் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் தான். சரிங்களா? அடுத்து ரீசனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசனிங் ரொம்ப முக்கியம் தான். நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 40 மார்க் போடலாம். நம்ம ஸ்டூடெண்ட் வந்து 39லேருந்து 40 வரையும் போட்டவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால ரீசனிங்க்கு இப்ப இருந்தே அடுத்த வருஷம் நீங்க 2A, 2 எய்ம் பண்றீங்க அப்படின்னா, இப்ப இருந்தே ரீசனிங் டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் போடுங்க. பிரிலிம்ஸ்க்கு ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் மேக்ஸ் போடுங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் வந்து உங்க டெய்லி 3 நேரம் சாப்பிடுற மாதிரி ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் மேக்ஸ் வந்து நம்ம ஒதுக்கி தான் ஆகணும். ஓகே. அப்ப நம்ம நெறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அனலாகில வந்து நெறைய டைப் இருக்குது. நம்ம வந்து இந்த கண்ட்ரி, கேப்பிட்டல்ஸ் எல்லாம் நெறைய படிச்ச ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டாங்க. ஓகே. பட் நெக்ஸ்ட் டைம் இதே மாரி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் 2025 நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு, அப்புறம் 2026 குரூப் 2ஏ எப்படி படிக்கலாம்? அந்த பேட்ச்ச பத்தியும் நான் சொல்லிறேன். குரூப் 2 ஓட எப்படி படிக்கலாம்? எப்படி அப்ரோச் பண்ணலாம்? அப்படிங்கிறது தான் நமக்கு வேணும். எப்பவுமே வந்து பொருள், கருவி, காலம், இடம், வினையோடு 5ம் இருள் தீர எண்ணிச் செயல். இதுதான் நமக்கு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. பொருள் வேணும். நம்மளோட படிக்கிறக்கு மெட்டீரியல் வேணும். சிலபஸ் வேணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தகுந்த காலம் தான் இது. ஓகே. நம்ம பிரிலிம்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் படிக்கிறது, அப்புறம் பிரிலிம்ஸ் ரிசல்ட் வந்தோனே பார்த்து படிக்கலாங்கும் போதெல்லாம் மெயின்ஸ் வந்து கிளியர் பண்றதுக்கு சாத்தியமே இல்ல. 1 இயர் இருக்குது. இந்த அனலைஸ்ல நல்லா பண்ணி இந்த 1 இயர் குரூப் 2 எனக்கு இந்த போஸ்ட் தான் வேணும். சப் ரெஜிஸ்டர் தான் வேணும் அப்படின்னு அடமன்ட்டா அது மட்டும் படிங்க. இடையில குரூப் 1 வருது, குரூப் 4 வருது. இதெல்லாமே நீங்க எழுதுங்க. பட் டார்கெட் வந்து 1 ஃபிக்ஸ் பண்ணி அத நோக்கி போயிட்டுருங்க. ஓகே. ஏன்னா குரூப் 4க்கு ஒரு விதமா நம்ம வந்து பிரிப்பேர் பண்ணணும். 2க்கு ஒரு விதமா பிரிப்பேர் பண்ணணும். 1க்கு ஒரு விதமா பிரிப்பேர் பண்ணணும். 2ஏக்கு ஒரு விதமா இருக்கும். 2க்கு ஒரு விதமா இருக்கு இல்லையா? பிரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே சேஞ்சஸ் ஆகுது. ஓகே. நான் பின்னாடி சொல்றேன். கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு 5 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. கோடிங், டீகோடிங்ல 2 கொஸ்டின் இந்த மாரி. ரிலேஷன்ஷிப்ல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பசில்ஸ் வந்து 1 கொஸ்டின் இந்த மாரி வந்து கேட்டிருக்காங்க. தென் வந்து சிமிலாரிட்டி, டிஃபரன்ஸ் இதுல எல்லாம் 2 கொஸ்டின் வந்திருக்கு. பெர்முடேஷன், காம்பினேஷன் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. பட் நம்ம நம்ம நெறைய ஒர்க் அவுட் பண்ணோம். பெர்முடேஷன், காம்பினேஷன் இதுல எல்லாமே. வேர்ட் பெண்டிங்ல பார்த்தீங்கன்னா, கேட்கவே கொஸ்டின் வரல. சிம்பலிஷன் ஆப்பரேஷன்லயும் கொஸ்டின் வரல. லாஜிக்கல் ரீசனிங்லயும் அதிகமா கொஸ்டின் வரல. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே இவ்ளோ டாபிக் 27 டாபிக் இருந்தாலும் எல்லாத்துலயுமே கேட்க முடியாது இல்லையா? ஸோ சிலதுல மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இதுல அதிகமா எதுக்கு இம்பார்ட்டன்ட் குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிஃபிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் குடுத்துருக்காங்க. இந்த 2025ல சரிங்களா? அடுத்து ஃபிகரல் சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நியூமெரிக்கல் ஆப்பரேஷன்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. இதுதான் நம்ம 2025ஓட அனாலிசிஸ். இப்ப இந்த அனாலிசிஸ் எதுக்கு பண்றோம் அப்டின்னா, அடுத்த எக்ஸாம் நமக்கே தெரியும். டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் டேட் குடுத்துருக்காங்க. எக்ஸாம் எப்ப நடக்குது எல்லாமே தெரியும். ஸோ இந்த அனாலிசிஸ் பண்ணிட்டு, இப்ப இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்றக்கூடிய ஒரு பேட்ச் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்ச் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ப்பா. 17த் மார்ச் வந்து ஸ்டார்ட் பண்றது மாரி சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் வந்து இது வந்து கொஞ்சம் தள்ளி போகுது. எப்போ அப்டின்னா, நம்ம தமிழ் புத்தாண்டப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏப்ரல் 14ஆம் தேதி வந்து நம்ம இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்ன காரணம் அப்டின்னா, நம்மளோட ஸ்டாஃப் ஒரு 5 பேர் பக்கம் பார்த்தீங்கன்னா, குரூப் 1 மெயின்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டு, இப்ப இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ல இருக்காங்க. அவங்க இப்ப கரண்ட்டா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 இயர்ஸ், 2 இயர்ஸ் இது மாரி ப்ரிப்பேர் பண்ணி, இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபெசிலிட்டேட்
ஃபெசிலிட்டேட் பண்ணி போனா தான் நல்லாருக்கும். ஆல்ரெடி குரூப் 2 கிளியர் பண்ணவங்களே இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க இப்போ கரண்ட்டா கிளியர் பண்ணியிருக்காங்க இல்லையா? அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணி போனா தான் நல்லாருக்கும்னு நாங்க ஃபீல் பண்ணதுனால, ஏப்ரல் 14 வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் ஆயிருக்கு இந்த இது. ஓகேவா? பட் இப்போ நீங்க என்ரோல் பண்ணியிருக்கீங்கல்ல, நீங்க ஒரு 40, 35 பேர் பக்கம் என்ரோல் பண்ணியிருக்கீங்க இல்லையா? நீங்கலாம் வந்து உங்களுக்கு பிரிலிம்ஸ் பேட்ச் இப்ப குடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ வரக்கூடிய பிரிலிம்ஸ் டெஸ்ட் அதுக்கான கிளாஸஸ் இதெல்லாம் நீங்க யுட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணது தான். அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ நம்ம கிளாஸ் எப்படி கொண்டு போக போறோம் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க மெயின்ஸ்க்கான பேட்ச். ஓகே. மெயின்ஸ் ப்ரோகிராம். எவ்வளோ நாள் நம்ம எடுத்துட்டு போறோம்? 120 டேஸ் இந்த ப்ரோகிராம் வந்து நம்ம எடுத்துட்டு போறோம். நமக்கே நல்லா தெரியும். மெயின்ஸ்க்கும், பிரிலிம்ஸுக்கும் கோஆர்டினேஷன் இருக்கு. சிலபஸ்ல வந்து அப்படியே டிட்டோவா தான் இருக்கு. சில சேஞ்சஸ் தவிர. அப்ப நம்ம இப்பவே மெயின்ஸ்க்குன்னு நீங்க எடுத்து படிச்சுட்டு, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா சயின்ஸ் இந்த மாரி படிச்சுக்கலாம். ஓகே. ஸோ அதுதான் இந்த ப்ரோகிராமோட நோக்கமே. உங்களுக்கு லைவ் கிளாஸும் கிடைக்கும். ரெக்கார்டட் கிளாஸும் இருக்கு. ஸோ ரெக்கார்டட் கிளாஸ் வந்து இந்த மாரி வெப்சைட்ல வந்து இருக்கு. இது லாஸ்ட் 2025ல போட்ட ரெக்கார்டு. சும்மா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா பார்த்தீங்கன்னா, இப்ப ஜெனரல் சயன்ஸ் இதெல்லாம் வந்து லாஸ்ட் கிளாஸ் நடந்துச்சு, ரிவிஷன் நடந்துச்சு. ரீசனிங் பார்த்தீங்கன்னா இந்த மாரி நீங்க ஒவ்வொன்னுக்கும் வந்து போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா எல்லார்னாலயும் நம்ம லைவ் அட்டெண்ட் பண்ண முடியாது. ஒர்க் கோயிங் பெர்சனா இருப்பீங்க. இல்ல அப்டின்னா ஒரு கொஸ்டின் இப்ப மேத்ஸே மறுபடியும் திரும்பி பார்க்கணும் அப்டின்னு நினைப்பாங்க. இல்லைன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க. நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணும்போது ஹெட்செட் போட்டு நீங்க அந்த ரெக்கார்டட்ஸ்லாம் ஒன்ஸ் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாரி ஃபெசிலிட்டீஸ் வந்து ரெக்கார்டட் கிளாஸும் உங்களுக்கு குடுத்துருவோம். அடுத்தது நான் இப்ப சொன்ன மாரி தான். இப்ப குரூப் 1 எழுதியிருக்காங்க. 5 வருஷம் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, இந்த மாரி இருக்கிறவங்க தான் வந்து உங்களுக்கு கிளாஸஸும் ஹேண்டில் பண்றாங்க. பேப்பர் கரெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா, அவங்க தான் பண்றாங்க. மெட்டீரியல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்டேட்டட் மெட்டீரியல்ஸ் அவைலபிள். எல்லாமே ஹார்ட் காப்பி தான். ஸோ ஒரு பர்ட்டிகுலர் கொஸ்டின் மட்டும் குடுத்துட்டு, அந்த கொஸ்டின மட்டும் டெஸ்ட் வைக்கிறதுல பிரயோஜனமே இல்ல. நம்ம ஒரு வாரத்துக்கான டாபிக் குடுத்துட்டு, அந்த டாபிக்கான புக் எல்லாமே உங்களுக்கு முழுசா உங்க கையிலேயே இருக்கும். அதுக்கான கிளாஸஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டாபிக் எந்த டாபிக்குமே தெரியலன்னா, எல்லா கிளாஸும் அட்டெண்ட் பண்ணுங்க. இல்ல அப்டின்னா, உங்களுக்கு தெரியாத மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு, டைரக்ட்டா நீங்க டெஸ்ட் எழுதிருங்க. ஓகே. எவ்ரி சண்டே வந்து டெஸ்ட் இருக்கும். ஓகேங்க. ஸோ 30 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கு. வீக்லி டெஸ்ட் இருக்கு. ரிவிஷன் டெஸ்ட், மாடல் டெஸ்ட்லாம் இருக்கு. ஒவ்வொரு 4 டெஸ்ட்க்கு ஒரு டைம் நம்ம ரிவிஷன் டெஸ்ட் வச்சுக்கலாம். அப்பதான் நமக்கு படிச்சது வந்து ரிவிஷன் பண்ண மாரி இருக்கும். அதுதான் நல்லாருக்கும் இல்லைங்களா? ஸோ அவ்வளோதான். அடுத்தது பேப்பர் எவல்யூஷன் எல்லாமே இப்ப நீங்க குரூப் 2 மெயின்ஸ்க்கு டெய்லி ஒரு கொஸ்டின் எழுதி போஸ்ட் பண்ணி ஒன் ஆன் ஒன் ஃபீட்பேக் எழுதிட்டு இருக்கீங்க. அந்த டெலகிராம் பேட்ச் பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரியல அப்டின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் எகைன் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து சொல்றேன். ஸோ அதிலேயே ஃபீட்பேக் எப்படி குடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும் இல்லையா? அதுவும் டாப்பர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு குடுக்குறாங்க. தென் அப்பப்ப நம்ம என்னதான் வந்து ரொம்ப திருக்குறள் படிச்சு என்னதான் நமக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸா இருந்தாலும், அப்பப்ப நமக்கு கொஞ்சம் டவுன் வரத்தான் செய்யும். சடனா என்ன ஆகும்? உடம்பு சரியில்லாம போயிடும். இல்ல ரிலேட்டிவ் வந்துருவாங்க. ஏதோ ஒரு விஷயம் நமக்கு மைண்ட்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு மோட்டிவேஷன், டாப்பரோட மோட்டிவேஷன் இதெல்லாம் கடந்து தானே அவங்க சக்சஸ் ஆயிருப்பாங்க. அவங்க மோட்டிவேஷன், இன்டராக்ஷன் செஷன் கூட நமக்கு இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டாப்பரோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழ்ல எழுதியிருக்கிற டாப்பரோட பேப்பர் இருக்கு. இங்கிலீஷ்ல எழுதுறவங்களோட டாப்பரோட பேப்பர். தமிழ்ல படிச்சு, இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாங்க இல்லையா? இங்கிலீஷ்ல மாறியிருப்பாங்க, கன்வெர்ட் ஆயிருப்பாங்க. அவங்களோட பேப்பர், அப்படி எழுதியுமே பாஸ் ஆயிருப்பாங்க இல்லையா? அவங்க பேப்பர். இந்த மாரி 3 கேட்டகரியா பிரிச்சு அந்த பேப்பரோட அனலைசிஸ் பண்ணி, அதுக்கு ஒரு செஷன் வீக்லி ஒன்ஸ் கட்டாயமா வச்சுட்டு, அவங்களோட பிடிஎஃப் கூட, அவங்க பேப்பர் கூட உங்களுக்கு குடுத்துடலாம். நம்ம புக்ல எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, டாப்பரோட பேப்பர் புக்லெட். அது தனி புக்லெட்டாவே இருக்கும். டாப்பரோட பேப்பர் தமிழ்ல, இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் கன்வெர்ட் ஆனவங்க பேப்பர். இது எல்லாமே உங்க ஹார்ட் காப்பி உங்க கையிலேயே புக்கும் இருக்கும். நம்ம கிளாஸ் செஷனும் வந்து வச்சிரலாம். அப்போ நீங்க அடிக்கடி எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா, 0 மார்க்கே தொடர்ந்து ஒரு 2, 3 கொஸ்டினுக்கு 0 மார்க்கே வாங்கியிருப்பாங்க. ஆனா, அவங்க படிச்சு போஸ்டிங்ல இருக்காங்க. அப்போ நம்மளாலயும் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இந்த மோட்டிவேஷன் செஷன்னாலயும், டாப்பர் பேப்பர் பார்க்கறதுனாலயும், வே ஆஃப் பிரசன்டேஷன் எப்படி இருக்கு? ஹேண்ட் ரைட்டிங் சிலர்லாம் ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தா புரியிற மாரி தான் இருக்கும். ஓகே. பட் அவங்க போஸ்டிங் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அதுல என்ன இருக்கு? அப்ப என்ன பண்ணியிருக்காங்க? சிலர்லாம் எனக்கு என்கொயரி கால் வரும்போது சொல்றாங்க, "ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது மேம். நான் குரூப் 2 மெயின்ஸ் எழுதலாமா?" அப்படின்னுலாம் கேட்குறாங்க. ஓகே. பிரசன்டேஷன் நல்லா இருக்கணும். நீங்க என்ன எழுதியிருக்கீங்கன்னு பார்த்து படிச்சு புரிஞ்சாவே போதும். ஓகே. சரி நான் அதெல்லாம் இப்ப நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா, இன்னும் டைம் ஆயிடும் இந்த வீடியோக்கு. நான் சொல்லிர்றேன். அடுத்தது ஆன்சர் கீ, மார்க் அலோகேஷன் அனாலிசிஸ் செஷன் இதெல்லாமே வந்து நமக்கு எல்லாமே இருக்கும். டெய்லி டெஸ்ட் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த டெலகிராம் பேட்ச்ல டெய்லி இப்ப ஃப்ரீ டெஸ்ட் தான் போயிட்டுருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல கூட லிங்க் இருக்கும். நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஓகே. அடுத்து இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் இருக்கும். இந்த எடிட்டோரியல் பேஜஸ், ஹிந்துல இருக்க எடிட்டோரியல் பேஜஸ் அப்படியே கொஸ்டினா ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு தெரியும் வீக்லி டெஸ்ட் டாப்பர்ஸ் வந்து நமக்கு கேஷ் பிரைஸ் வாங்கிட்டு இருக்கீங்க. வீக்லி அதுக்கு நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். அதை நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? வேர் டூ ஸ்டடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம போயிட்டு ஒவ்வொரு பேஜை எடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. வேர் டூ ஸ்டடியும் புக்ல ஃப்ரண்ட் பேஜ்ல வந்துரும் உங்களுக்கு. அடுத்தது ரெஃபரன்ஸ் புக்ஸோட சாஃப்ட் காப்பியும் நமக்கு குடுத்துருவோம். நம்ம வந்து அந்த ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து தான் எடுத்திருப்போம். அந்த டாபிக்கு இது படிச்சா போதும்ன்னு ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கோம். இருந்தாலும் நீங்க அந்த ரெஃபரன்ஸ் புக்க படிக்கணும், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா, ரெஃபரன்ஸ் புக்கோட சாஃப்ட் காப்பி. அடுத்தது ரொம்ப முக்கியமான தமிழரசு யோஜனா திட்டம். இதுக்கெல்லாமே சாஃப்ட் காப்பி வந்து குடுத்துரலாம். ஓகேங்களா? அடுத்தது இந்த பேட்ச்ல இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரிலிம்ஸ் டெஸ்ட்டும் நீங்க எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பிரிலிம்ஸ் பேட்ச் போகுது. ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஒரு பிரிலிம்ஸ் பேட்ச். 2லயுமே நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே 2 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க அணுகுங்க. அப்போ உங்களுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா 2000 பிளஸ் தான் வேக்கன்சி வரப்போகுது. எலக்ஷன் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி டெஃபினட்டா நமக்கு நெறைய வேக்கன்சி தான் உடப்போறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன டிஎன்பிஎஸ்சி சொன்ன டேட்ல நோட்டிஃபிகேஷன் வருது. எக்ஸாம் டேட் வைக்கிறாங்க. சீக்கிரம் ரிசல்ட் விட்டர்றாங்க. ஸோ இந்த காலத்தை நம்ம அருமையா பயன்படுத்திக்கணும். ஓகே. அடுத்து பாருங்க டென்டேட்டிவா நோட்டிஃபிகேஷன் எப்ப குடுத்துருக்காங்க? 15/7 குடுத்துருக்காங்க. அதுவரையிலுமே நம்ம மெயின்ஸ் பேட்ச் கொண்டு போறோம். அப்ப மெயின்ஸ் சிலபஸ் நமக்கு கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரிலிம்ஸ் எக்ஸாம் முடியிருக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆறக்கு ஒரு 2 மாசம் பக்கம் டைம் இருக்கு. அந்த 2 மாசத்துல நம்ம விட்டு போன டாபிக் பிரிலிம்ஸ்ல கவர் ஆகாத, மெயின்ஸ்ல கவர் ஆகக்கூடிய பிரிலிம்ஸ்க்கு கவர் ஆகாத டாபிக்க நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? இது வந்து பக்காவான பிளானு. இத நீங்க அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுங்க. டெஃபினட்டா இந்த டைம் 2026ல ஒரு போஸ்டிங் உங்களுக்கு இருக்கு. ஓகே. பிரிலிம்ஸ் ரிசல்ட்டும் பாருங்க, டிசம்பர்லயே வந்துரும். அதுக்கப்புறம் நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம் மார்ச், ஏப்ரல் தான். இந்த பர்ட்டிகுலர் டைம்ல நம்ம ரிட்டன் பிராக்டிஸ் பண்றது, இந்த ரீசனிங் இதெல்லாம் போட்டு பார்க்கறது, தமிழ்ல பார்த்தீங்களா எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கிலீஷும் இப்ப டஃப் ஆயிடுச்சு. ஸோ அதோட அவுட் சோர்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் படிக்க வேண்டியதா இருக்குது. ஓகே. ஸோ அவுட் சோர்ஸஸ் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி ஒரு மெட்டீரியல் ரெடி பண்றதுக்கே எங்களுக்கு இவ்ளோ டைம் ஆயிடுச்சு. ஒரு 2 1/2 மந்த் நான் எடுத்துட்டோம். ஏன்னா எந்த அளவு அவுட் சோர்ஸ் வந்து எடுக்க முடியுமோ கிராமர் பார்ட்டுக்கு அந்த அளவு அவுட் சோர்ஸ் வந்து எடுத்திருக்கோம். அப்ப அத படிக்கணும் அப்படிங்கும்போது எவ்வளோ டைம் ஆகும்? அப்ப நம்ம இப்பவே ஸ்டார்ட் பண்றது தான் வந்து ஒரு ஸ்மார்ட் ஐடியா, ஸ்மார்ட் பிளானா வந்து இருக்கும். மெயின்ஸ் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ஜூன், ஜூலைல வந்துரும். அவ்வளோதான் 2026. இப்ப நீங்க மார்ச்ல ஸ்டார்ட் பண்றீங்க. அடுத்த வருஷத்துல போஸ்டிங் இருக்கீங்க. ஓகே. கவுன்சிலிங் ஆகஸ்ட். ஓகே. ஆகஸ்ட்னா ஓகே தான். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து 120 பிளான் வந்து நம்ம பண்றோம். ஓகேவா? ஸோ பிலிம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளயே நம்ம என்ன பண்றோம்? இதுதான் இந்த ப்ரோகிராமோட ஹைலைட்டு. மெயின்ஸோட சிலபஸ கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஓகே. மத்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கே தெரியும். ஸோ எவ்வளோ கட் ஆஃப் டீட்டெயில், ரிசர்வேஷன் டீட்டெயில் இத வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேங்களா? நீங்க கேளுங்க. இந்த பிடிஎஃப் நான் வந்து ஒரு 2 டேஸ்ல ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்ஜெக்ட் வைட் மார்க் அலோகேஷன் குடுத்துருக்காங்க. இந்த டைம் இதுவுமே ஒரு பிளஸ். டிஎன்பிஎஸ்சி ஆக்டிவா இருக்காங்க. இந்த பாடத்துலருந்து இவ்ளோ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2025ல ஒரு ஒரு எக்ஸாமும் நடந்துருச்சு இந்த சிலபஸ வச்சு. அப்ப நம்ம ஓரளவு எல்லாமே கையில இருக்கு. நம்மளுக்கு எல்லாமே கிளியர் கட்டா இருக்கு. இத்தனையும் கையில இருக்கும்போது, நான் போறேன் மேம், குரூப் 4 படிக்கிறேன் மேம். நான் டிகிரி படிச்சிருக்கேன். ஆனா நான் குரூப் 4 படிக்கிறேன் மேம்னு சொன்னோம்னா, அது கஷ்டம் தான். நீங்க குரூப் 4 போஸ்டிங் வாங்கிட்டு, இந்த குரூப் 2 லெவலுக்கு வரக்கு, அதுக்கு சில வருஷங்கள் ஆகும். டைரக்ட்டா நீங்க வந்து குரூப் 2வே எழுதுங்க. "எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து." அதுபடி தான் நம்ம செயல்படணும். ஓகேங்களா? அடுத்து இதுக்கு மார்க் ஸ்பிளிட் அப்ஸ்லாம் இருக்கு. இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். சரிங்களா? அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப புக்லெட் பார்த்தீங்கன்னா, புக்லெட்டோட விட்த் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 6 வேர்ட் பெர் லைனுக்கு நீங்க எழுதணும். அதனால நீங்க இப்ப புதுசா வந்திருக்க இந்த புக்லெட்டோட அந்த ஷீட் வச்சு தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுவும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. அதுல எழுதி நீங்க லாஸ்ட் லைன் வரையிலும் கொண்டு வரணும். இது ஒரு சேலஞ்ச் தான். பட் பட் வி கேன் டூ. பிராக்டிஸ் அது நமக்கு வந்துடும். அந்த பிராக்டிஸ் செட் கூட உங்களுக்கு பிராக்டிஸ் ஷீட்ஸ் கூட அவைலபிள் தான் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் நம்பர்ல இருக்கு இல்லையா? 7867 அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அந்த ஷீட்ஸ் இப்ப நெறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. அது நல்ல விஷயம்ப்பா. அதுல நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு டெய்லி எழுதுறீங்க இல்லையா? ஒரு கொஸ்டின் குடுத்து நம்ம டெலகிராம் குரூப்ல, அதுலயுமே இந்த பிராக்டிஸ் ஷீட்ஸ் தான் நீங்க யூஸ் பண்றீங்க. அதுதான் நல்லது. ஓகே. அத அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க. யூஸ் பண்ணாதவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. பிரிண்டாவது போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுல தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது நம்ம டைம் அலோகேட் பண்ணி ஒவ்வொன்னுக்கு நம்ம எழுத வேண்டியதுதான். 15 மார்க் அப்டின்னா நம்ம 9 மினிட் தான் எடுத்துக்கணும். 10 மார்க்னா 6 மினிட் தான் எடுத்துக்கணும். ஸோ 10 மார்க்குக்கு தனியான புக்லெட், 15 மார்க்கு தனியான புக்லெட்ஸ் அதாவது பிராக்டிஸ் ஷீட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க அத வாங்கி தான் நீங்க
யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த டைம் அலோகேட்ல இருந்து எல்லாமே எப்படி வரும்னா, பை பிராக்டிஸ்ல இருந்து தான் வரும். சரிங்களா? ஏன்னா நமக்கு தெரியும் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிலிம்ஸ்க்கும், மெயின்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, மாடர்ன் ஹிஸ்டரி சேமா தான் வருது. தமிழ் சொசைட்டி சேமா தான் இருக்கு. எது மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்க போறீங்கன்னா, சோசியல் இஷ்யூவும், சயின்ஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா படிச்சு வச்சுக்க போறீங்க. ஓகே. அடுத்தது பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி இது எல்லாமே ரிசம்பிள்ஸ் தான் ஆகப்போகுது இல்லையா? மத்தது இந்த ஆப்டிட்யூடு இது வந்து இதுல வராது. அத மட்டும் நீங்க எக்ஸ்ட்ராவா வந்து போடுறீங்க. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ராவா நீங்க எஃபெக்ட் போடுறீங்க. ஹிஸ்டரி, கல்ச்சர் வந்து எக்ஸ்ட்ராவா எஃபெக்ட் போட்டு படிக்க போறீங்க. அது அந்த 2 மாசம் முடிக்க முடியாதா? இந்த மேஜர் சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம வந்து இந்த மெயின்ஸ் ப்ரோகிராம்லயே முடிச்சிடுறோம். பிரிலிம்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் கவர் ஆயிடும். தென் மத்ததெல்லாமே நீங்க முடிச்சிட வேண்டியதுதான். அப்புறம் தமிழ் பார்ட் இதையும் நீங்க முடிச்சிடலாம். நீங்க இப்பவே கையோட கொஞ்சம் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து முடிச்சாலும் ஓகே தான். இல்ல அந்த 2 மந்த்ல முடிச்சாலும் ஈஸி. ஏன்னா நம்ம இதெல்லாம் படிச்சுட்டோம். இதுக்கு ரிவிஷனும் நம்ம பண்ணிட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது இது ரொம்பவுமே ஈஸியான ஒரு விஷயமா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாரி 2 மெயின்ஸுக்கும் 2ஏ மெயின்ஸுக்குமே வந்து சிமிலாரிட்டி இருக்கு சிலபஸ்ல. எப்படி பிரிலிம்ஸ்க்கும், மெயின்ஸ்க்கும் சிமிலாரிட்டி இருக்கோ, அதே மாரி 2 மெயின்ஸ்க்கு, 2ஏ மெயின்ஸ்க்குமே சிமிலாரிட்டி இருக்கு. என்ன 2ஏல நீங்க என்ன எழுத போறீங்க? எக்ஸ்ட்ராவா லாங்குவேஜ் பேப்பர் எழுத போறீங்க. லாங்குவேஜ் ஒரு 60 மார்க்ஸ் எழுத போறீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசனிங் எழுத போறீங்க. அது 2 மெயின்ஸ்ல இருக்காது. ஓகேவா? அது அப்ஜெக்டிவ். இதில நீங்க எழுதி பிராக்டிஸ் எடுக்க போறீங்க. அவ்வளோதான். வேற எந்த வித்தியாசமுமே கிடையாது. ஓகே. நம்ம கோர்ஸ் எப்படி கொண்டு போக போறோம் அப்டின்னா, நெறைய பேர் கேட்குறீங்க. என்னன்னா, மேம் எங்களுக்கு டெஸ்ட் புக்லெட்ஸ் முன்கூட்டியே குடுத்துருவீங்களா மேம்? அதுல டெஸ்ட்டும், கொஸ்டினும், ஆன்ஸரும் இருக்கும். அத படிச்சு நாங்க அப்படியே எழுதணுமா மேம்? அப்படின்னு கேட்குறீங்க. அதுல பிரயோஜனமே இல்ல. நம்ம தனித்தனியா சிலபஸ்ல இருக்கிற டாபிக்ஸ் வந்து குடுத்துருவோம். டெஸ்ட் 1னா இந்த சிலபஸ். டெஸ்ட் 2னா இந்த சிலபஸ் கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல்லுமே குடுத்துருவோம். அதுல நீங்க படிச்சுட்டு, புக்ல படிச்சுட்டு, கொஸ்டின வந்து ஃப்ரெஷ்ஷா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாமோட ஃபீல் கிடைக்கும். முன்னாடியே கொஸ்டின் குடுத்துட்டு, முன்னாடியே ஆன்ஸர் குடுத்துறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? ஓகேங்களா? அந்த மாரி நீங்க அப்ரோச் பண்ணாதீங்க. ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி வாங்குனவங்களா இருந்தாலும் சரி, அந்த மாரி நீங்க அப்ரோச் பண்ணவே கூடாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான் நான் டீட்டெயில் சொல்லிட்டேன். சாரி ஏன்னா 17த்தே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோகிராம் நம்ம ஏப்ரல் 14த்துக்கு கொண்டு போயிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட ஸ்டாஃப் வந்து குரூப் 1 மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ பிரிப்பரேஷன். ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதுவும் போக அவங்க வந்து எடுத்தா தான் நல்லாருக்கும் அப்படிங்கிறது வந்து அப்பதான் நல்லா இவங்க லாஸ்ட் டைம்ல அந்த மாரி இருக்கிறவங்க தான் வந்து கோச்சிங் குடுத்தாங்க. சரிங்களா? ஸோ நம்மளோட டீம் பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆன்ஸர் எவல்யூட் பண்ற டீம்ஸ். முருகன் சார், வள்ளி மேம், சுகுமாரன் சார், செல்வம் சார் இவங்கலாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான புரொஃபசர்ஸ், காலேஜ் புரொஃபசர்ஸ். அடுத்து நம்ம சங்கரபாண்டியன் சார பத்தி உங்களுக்கு தெரியும். யுபிஎஸ்சி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவன் ஆல்ரெடி குரூப் 2 போஸ்டிங்ல தான் இருக்காங்க. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து நம்ம ஸ்டடி சர்க்கிள்ல ஃபேக்கல்டீஸா தான் இருக்காங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். நீங்க வந்து குரூப் 4ம் படிங்க. படிக்க வேணான்னு சொல்லல. பட் நீங்க 2ஏக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப இருந்தே நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா ஒரு போஸ்ட் வந்து எடுத்துடலாம். இப்பவே மெயின்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுதான் நான் சொல்ல வர்றது. ஓகே. தேங்க் யூ சோ மச் ஃபிரெண்ட்ஸ். பாய்.